எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த என்ன செடி மரம் வந்து இது என்ன மரம்னு பாருங்கள். இந்த மரம் வந்து அப்படியே கிச்சிலிக்காய் செடி மாதிரி இருக்கும் மரம். காய் வந்து இது சாப்பிட்றது தாங்க. ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கும். ஆரஞ்சு உரிச்சா எப்படி இருக்கும், சாத்துக்குடி ஆரஞ்சு அதே மாதிரி இருக்கும் இது. ஆனால் இது உள்ளே வந்து நிறைய பெருசாக எவ்வளோ பெரிய பழமாக இருக்குதுன்னு பாருங்கள். காமிங்க, இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா களி உருண்ட மாதிரி இருக்குதுங்க, பெருசாக இருக்குது. இதனுடைய பூ பாருங்க எப்படி இருக்குது. இதை எங்கே காமிங்க, இது காமிங்க, அது காமிங்க, நேர்க பற்றி இவ்வளோ குட்டியாக வந்தா. இது ரொம்ப வந்து பிஞ்சியாக இருக்குதுங்க. பிஞ்சு எடுத்துனுக்குது. அப்படியே கீழே வாங்கலாம், கீழே வந்து பாருங்கள். ஆனால் இது யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. இந்த பழம்லாம் சாப்பிட்டாக்கா யாரும் இப்போ சாப்பிட்றதில்ல. ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஜூஸ் போட்டு குடித்தோம்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறத விட இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. இப்படி வாங்கலாம், இப்படி வாங்கலாம், எங்கே காமிங்களா, அதோ பாருங்கள் பெருசாக இருக்குது. அது நல்லா பழுத்துட்டு பெருசாக இருக்குதுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே மரத்தை சுற்றி இருக்குது. மரம் சுற்றி தாங்க இருக்குது நிறைய. ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை. அப்படியே பாருங்களேன் கீழே எப்படி விழுந்து கிடக்குது பாருங்களேன். இது உடம்புக்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடித்தா நல்லது. இந்த பழம் பேர் எனக்கு தெரிஞ்சது வந்து சகோத்ரிக்காய் பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பழம்னுட்டு. இதை பாருங்கள், அப்பா வச்ச மரங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் நிறைய இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இது பழுத்து கீழே விழுந்ததெல்லாம் வந்து புழு இருக்குங்க. இது சாப்பிட முடியாது. உங்களுக்கு தெரியுங்களாங்க என்ன பழம்னு? ஆனால் முன்னெல்லாம் அப்பா சொல்லின்னு இருப்பாங்க நல்ல பேர். அண்ணனை கேட்டால் சகோத்ரிக்காய் பழம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கிச்சிலிக்காய் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சாத்துக்கொடி அப்படி இது உரிச்சோம்னா சாத்துக்கொடி மாதிரி இருக்கும். இதை உரிச்சோம்னா சாத்துக்கொடி மாதிரியே இருக்குங்க. உரிக்கிறீங்களா? இது வந்து புளி இருக்குமா என்னான்னு தெரியலையே. வேணும்னா உரிச்சு ஒன்று காமிங்க. இந்த மரத்து மேலே வச்சுக்கோங்க. இது மேலே வச்சுன்னு உரியுங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? சீனி பழம் மாதிரி தான் இருக்குது. காமிக்கலாம் இருங்க. நம்ம சீனி புழு இருக்குங்க. ஆமாம், அது கீழே வீழ்ந்ததெல்லாம் வந்து புழு இருக்குது. நம்ம மேலே இருக்கிறது மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டோம்னா அது இந்த இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது. ஆனால் யாரும் சாப்பிட்றதே இல்லைங்க. நான் அப்படியே மரத்தை ஒரு ரவுண்டு வரும் பாருங்களா, எத்தனை காய் இருக்குது, எத்தனை கீழே விழுந்துருக்குது. எது நம்ம சாப்பிட்லன்னா நம்ம பசங்களுக்காவது இந்த மாதிரி செடிங்கள்லாம் நட்டு வைக்கணுங்க. சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாம்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி நிலம் இருந்துச்சுன்னா இதிலெல்லாம் நம்ம வந்து நட்டு வைக்கலாம்.
நம்மளால் முடியலன்னா நம்ம பசங்களாவது சாப்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி தாங்க எங்கள் அப்பா எங்களுக்காக நட்டு வச்சாங்க. சப்போட்டா மரம் கூட அதுவும் நட்டு வச்சாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நட்டு வச்சது. இப்போ ரொம்ப பெரிய மரம் ஆகி இருக்குதாங்க. காமிக்கிறேன் நான். உரிக்கிறீங்களாங்க? இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, மரத்தில் அறுத்தது. எப்போவுமே மரத்தில் அறுத்து அப்படியே நம்ம பறித்து அதை உரித்து சாப்பிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீனி அப்படியே பிங்க் கலரில் இருக்குது, லைட் பிங்க்கில் இருக்குது. காமிக்கிறேன் இருங்களா. இந்த பாருங்கள். பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம சீனி பானை இருக்குமா, அதே தான். இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வைக்கணுங்க, சாப்பிட்றதுக்கு. ஜூஸ் போட்டு அடித்து குடிக்கணும். யார் இப்போ சாப்பிட்றாங்க இதெல்லாம்? பழம் வச்சா சாப்பிட்றதில்ல. ஸ்நாக்ஸு சொல்லுங்கள், அந்த குறுக்குறை பேக்கெட்டு, சிப்ஸு பேக்கெட்டுங்க, இது தான் சாப்பிட்றாங்க. குழந்தைங்க சொன்னால் கூட கேட்குறதில்ல. அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். சாப்பிட்டு பார்க்குறீங்களாங்க? சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. புளிப்பு, கொஞ்சம் புளிப்பும் இனிப்பு ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது. சாத்துக்குடி எப்படி இருக்கும் அதே போல இருக்குது. சாத்துக்குடி மாதிரி, ஆமாம், அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. இது இந்த பழம் பேர் வந்து சகோத்திரிக்கா. அதாவது நாங்கள் வந்து அப்படி தான் இதை சொல்லுவோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் பேரை என்னான்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே மாங்காய் மரம் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துட்டோங்க. அதுக்கு தான் சும்மா எதுக்கு மாங்காய் மரத்தையே போட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதில் பாருங்கள், ஒரு எறும்பு எப்படி கூண்டு கட்டி வச்சுருக்கு. இலையே மடித்து அப்படியே கூண்டு கட்டி வச்சுருக்குதுங்க. அந்த எறும்பு பாருங்களேன், ஒன்று இருக்கு, அது கடிச்சிச்சின்னா சுருன்னு ஏறுங்க, ரொம்ப வலி எடுத்துக்கும். அப்படியே இது பாருங்க, கூண்டு கட்டி வச்சு அப்படியே இலையே காஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அது லைன் கட்டி போயிட்டு இருக்குது அந்த களை மேலே. உங்களுக்கு இதில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, அதை பாருங்கள். மரத்துலேயே அப்படி தாங்க இருக்குது மரம்லாம். அப்படியே ரவுண்டாக கூண்டு கட்டி எறும்புங்க இந்த மாதிரி இருக்குது. காய் அறுக்கும்போது எப்படி தான் அறுப்பாங்களோ தெரியல. இந்த பாருங்கள், இதில் எப்படி இருக்குது, நோய் வேற அடிச்சிருதுங்க. இதில் பாருங்களேன், நோய் அடிச்சிட்ட மாதிரி எப்படி இருக்குது. அந்த எறும்பு பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்பா, இது பாருங்கள், இந்த எறும்பு கடிச்சிச்சதுன்னா அவ்வளோதாங்க. அப்படியே இது வந்து மக்காச்சோளமாங்க இது. மக்காச்சோளம். அப்படியே இது பாருங்க, மக்காச்சோளம் செடி. எல்லாம் ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆடு எல்லாம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மக்காச்சோளம் தானேங்க இது? மக்காச்சோளம், சோளம். சோளம் கான் சொல்லுவாங்க. கான் வந்து அது வேறவா? அது வேற, அது சாஃப்டாக இருக்கும். இது வந்து சோளம், சின்னதாக சிறுசாக வரும் சோளம் தான் நம்ம சாப்பிட்றோம். அதுதான் சோளம். மக்காச்சோளம் சொல்லுவாங்க. மக்காச்சோளம் வேற, இது சோளம். இது சோளம்னா அது வெள்ளையா நீட்டாக வரும் மேலே. மக்காச்சோளம் வேற, சோளம் வேற. வெள்ளை சோளம் அதுவா இது? இதெல்லாம் மாட்டுக்கு தாங்க. மாட்டுக்கு அறுத்து போட்டு அதுக்கப்புறமா அது பால் கறக்கும். எப்படி இருக்குது பாருங்களா.
அடர்த்தியாக இருக்குது. அப்படியே பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக க்ரீனாக இருக்குதுங்க. ஒரு பெரிய மரம் வேற இருக்கு, மரம் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கேட்கவே கேட்காது. கொஞ்சம் கிட்ட வாங்க. தென்னை மரம் பாருங்க, மேலே எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்க. தென்னை மரம் அங்கே போகலாமாங்க, எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. டன்.